உங்கள் அனைவருக்கும் சட்டம் பற்றி நமது ஆசிரியர் 7ஆம் வகுப்பு ஆசிரியர் வரலாறு பட்டதாரி ஆசிரியர் விஜயா ஆசிரியர் அவர்கள் அந்த பயிற்சிக்கு சென்று வந்ததுனால அதை பற்றி உங்களுக்கு கூறுவார்கள். அனைவரும் அமைதியாக கேட்டு பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாணவர்களுக்கும் காலை வணக்கம். மாணவர்களே, ஆசிரியர்கள் எல்லாருமே எனக்கு இந்த காளிமங்கலத்தில் ஒரு பயிற்சி கொடுத்துருந்தாங்க. அந்த பயிற்சி என்னன்னா, குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறையை தடுத்தல் அப்படின்னு ஒரு பயிற்சி ஆசிரியர் எல்லா ஆசிரியருக்கும் கொடுத்துருந்தாங்க. 1ஆவதுலேருந்து 12ஆம் வகுப்பு உள்ள ஆசிரியர் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஏன் கொடுத்துருந்தாங்கன்னா, ஆசிரியர்கள் நாங்களாம் யாரோட பழகிட்டு இருக்கோம்? குழந்தை உங்கள்கிட்ட பழகிட்டு இருக்கோம் இல்லையா? உங்களுக்கு சில விஷயங்கள் வீட்டுக்கு போகும்போதோ பள்ளிக்கூடத்துலையோ போகிற வழியிலையோ உங்களுக்கு சில பாதுகாப்பு அடுத்த நிகழ்ச்சிகள் நடக்க நேரிடும். அதை நீங்கள் உங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லணும். அப்படி சொல்ல முடியலையா, ஆசிரியருக்கு சொல்லணும். உங்கள் அம்மா அப்பாட்ட சொல்ல பயமாக இருந்துச்சு, யாராவது தவறுதலாக பேசுகிறாங்க, தவறுதலாக தொடுறாங்க, அது உங்கள் அம்மா அப்பாட்ட சொல்கிறதுக்கு உனக்கே பயமாக இருக்கும் அல்லது வெக்கமாக இருக்கும். அதை உங்கள் அம்மா அப்பாட்ட சொல்ல முடியுதுன்னா ஆசிரியர்கிட்ட சொல்லலாம். நீங்க ஆசிரியர் சொன்னா நாங்க உடனே ஒரு பாதுகாப்பு குழு இருக்கு, அந்த குழுவுக்கு நாங்க போன் பண்ணுவோம். அப்படியே இல்லை அப்படின்னா ஒரு சட்டம் கொண்டுட்டு வந்தாங்க. இந்த பாலியல் வன்முறை தடுப்பு சட்டங்கிறது எப்ப கொண்டு வரப்பட்டதுன்னா 2012 வந்துட்டு. எப்ப வந்துருக்கு? 2012 வந்தது. உங்களுக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு அற்ற முறையில் ஏதாவது ஒரு உணர்வு தோன்றினாலோ நீங்க தைரியமா போன் பண்ணலாம். என்னன்னா சைல்டு ஹெல்ப் லைன் ஒன்று இருக்கு, 1098 ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு நீங்க போன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடனே விசாரிப்பாங்க. ஆனா உங்களை யாரும் காட்டி கொடுக்க மாட்டாங்க. விசாரிக்க வர்றவங்க போலீஸ் வருவாங்க. அதுக்குன்னு ஒரு சிறப்பு குழு இருக்கும், அவங்க வருவாங்க. ஆனா அவங்க யூனிஃபார்ம்ல வர மாட்டாங்க, கலர் ட்ரெஸ்ல தான் வருவாங்க. யாரு சொன்னாங்கிறது உங்களை காட்டி கொடுக்க மாட்டாங்க. அதனால நீங்க பயப்படவே வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு தவறு நடந்துச்சு சொல்ல முடியல அப்படின்னா நீங்க தைரியமா என்ன செய்யலாம், அந்த 1098க்கு போன் பண்ணலாம். உங்களை என் பொண்ணுதான் சொல்லிச்சு, இந்த பையன் தான் சொன்னா, எங்களை மாட்டிட்டான் அப்படின்னு உங்களை யாருமே காட்டி கொடுக்க மாட்டாங்க. விசாரிக்கிறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்புக்கு என்னன்னு சொன்னா SSA ஸ்டூடெண்ட் சேஃப் அட்வைஸ் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி இருக்கு. குழந்தைகளுக்கு பாதுகாப்பான ஒரு குழு அப்படின்னு ஒரு குழு இருக்கு. அந்த குழுக்கு பேரு SSA பேரு, ஸ்டூடெண்ட் சேஃப் அட்வைஸ் கமிட்டி அப்படின்னு பேரு. அதனால உங்களை குட் டச் பேட் டச்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நாங்க ஆசிரியர் கூப்பிட்டு பிள்ளைங்க எனக்கு வாடா தம்பி படி அப்படிலாம் சொல்லலாம். ஆனா எந்தெந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது குட் டச். பேட் டச்னா உங்களுக்கு தெரியும், நம்ம தொடக்கூடாத இடத்துல யாராவது தொட்டுட்டாங்கன்னா அதுக்கு பேர் என்னன்னு பேரு பேட் டச். அது என்னதுன்னு தெரியுமா? நம்ம ஆசிரியரா இருக்கிறதுனால அந்த பையனை கிட்டவா தம்பிங்க வா, இப்ப நம்மள்ட்ட படிக்கலாம், வாடா தம்பி இதை படி அப்படின்னு நான் சொல்லலாம். இது என்னது சொல்றேன், நான் மாணவனை சொல்றேன் இல்லையா? இது குட் டச். தொடக்கூடாத இடம்னு உங்களுக்கு தெரியும், அந்த இடத்துல தொட்டு வாடா அப்படின்னு கூப்பிட்டா அதுக்கு என்னன்னு பேரு பேட் டச். இப்படி இந்த இடத்துல தொடலாம், இந்த இடத்துல தொடலாம், இப்படி தொடலாம், வாடா தம்பி அப்படி. இதெல்லாம் ஆசிரியர் மாணவர் அது ஒரு உறவு முறை. அது வேற தெரியாத ஒருத்தங்க யாரோ ஒருத்தவங்க ரோட்ல போறவங்களோ அக்கம் பக்கத்துல நீங்க டியூஷன் போவீங்க, அங்க யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க உங்களை கூப்பிடலாம். உனக்கு ஏதாவது ஒரு முட்டாயோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்து வான்னு ஏதாவது ஒன்று தொடலாம், இல்ல தகாத முறையில நடந்து கொள்ளலாம். அப்படி இருக்கிறதுக்கு தான் என்ன செய்யணும், நீங்க அதுக்கெல்லாம் நீங்க இடம் கொடுக்கவே கூடாது. நீங்க உங்களுடைய பாதுகாப்பு யார் கையில இருக்கு? உங்க கையில தான் இருக்கு. குழந்தைங்கிறது 18 வயசு வரைக்கும் குழந்தைங்கிறாங்க. யார் 1 வயசுல இருந்து 18 வயசு வரைக்கும் குழந்தைங்களாம். அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, நீங்க எல்லாமே குழந்தைகள்ங்கிற பிரிவுல தான் வரீங்க. நீங்க உங்கள் உடம்ப பத்திரமா பாதுகாத்துக்கணும். நீங்க எதுக்கும் பயப்படவே கூடாது. எதா இருந்தாலும் பெற்றோர்கிட்ட சொல்லணும். எது நடந்தாலும் பெற்றோர்கிட்ட சொல்லணும். அப்படி பெற்றோர்கிட்ட சொல்ல முடியல அப்படின்னா ஆசிரியர்கிட்ட சொல்லணும். ஆசிரியர் அதுக்கு தகுந்த ஒரு முயற்சி எடுத்து உங்களை ஒரு பாதுகாப்பான நிலைக்கு கொண்டு வருவாங்க. நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். இதுக்கே ஒரு பயிற்சி கொடுத்தாங்க எங்களுக்கு. சொல்லுங்க. அடுத்ததாக 8ஆம் வகுப்பு தமிழ் பட்டதாரி ஆசிரியை புவனேஸ்வரி அவர்கள் உங்களுக்கு இந்த போஸ்கோ சட்டம், குட் டச் பேட் டச் அதை பத்தி தான் சொல்லுவாங்க. அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். இப்ப குட் டச் பேட் டச்னு சொன்னாங்க. இப்ப
நம்மளுக்கு அது இங்க தொட்டாதான் குட் டச், இங்க தொட்டாதான் பேட் டச் அப்படின்றது இல்லை. உங்களுக்கே அது புரியும். இப்ப சில பேர் என்ன செய்வாங்க, சும்மா அப்படி முதுகுல தடவும் போதே நமக்கு அது பிடிக்கலன்னு தோணும். சில பேர் தொடும் போதே என்ன செய்யும், நமக்கு அது பிடிக்கல. இங்க வா பாப்பா, இங்க வா தம்பி, உனக்கு சாக்லேட் தரேன், மிட்டாய் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, சும்மா இப்படி தொடுறேன்னு சொல்றதுக்கு இப்படி தடவுறது, இப்படி எல்லாம் பிடிக்கிறது. அப்ப என்ன தோணும்னா, நமக்கே வந்து ஏன் நம்மள அவங்க இப்படி தொடுறாங்க, நமக்கு இது பிடிக்கல அப்படின்னு தோணும். அப்படின்னு தோணுச்சுன்னா தைரியமா என்ன சொல்லணும், தொடாதீங்க, எனக்கு பிடிக்கல, நோ சொல்லுங்க. என்ன சொல்றாங்க, நோ சொல்லுங்க, எனக்கு தொடுறது பிடிக்கல. அது யாரா வேணாலும் இருக்கலாம். இப்ப வந்து இந்த பிரச்சனைகள் வந்து தெரியாதவங்க மூலமா தான் வரணும்னு இல்லை, வீட்டிலேயே வருது. வீட்டிலேயே நம்ம சொந்தக்காரங்களே கூட நம்மளால என்ன செய்ய முடியாது, சொன்னா கூட நம்ப மாட்டாங்க. வீட்டுல அப்பா அம்மா என்ன செய்ய மாட்டாங்க, இந்த மாதிரி இந்த தாத்தா வந்து என்னை தொட்டாரு, இல்ல அந்த பாட்டி வந்து பசங்களை அப்படி இது பண்றாங்க, தொடுறாங்க, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா நம்ப கூட முடியாத அளவுல உள்ள சொந்தக்காரங்களா கூட இருக்கலாம், அல்லது தெரிஞ்சவங்களா கூட இருக்கலாம். அதனால உங்களுக்கு தொடும் போதே உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொன்னா உடனடியா என்ன செய்யணும், அந்த இடத்த விட்டு போயிடணும். அதே போல யார்கிட்ட சொன்னா நம்பிக்கையா கேட்பாங்க, நமக்கு வந்து நம்ம சொன்னா ஏத்துக்குவாங்க அப்படின்னு தோணுதோ அவங்கள்ட்ட தைரியமா சொல்லணும். அதே போல இப்ப பெரிய பசங்கள்ட்ட சொல்றேன், சின்ன பசங்கள்டையுமே அந்த பழக்கம் இருக்கு. நீங்களும் அது போல பேசக்கூடாது, நீங்களும் அது போல அடுத்தவனை தொடக்கூடாது. உங்களை தொட்டாதான் பிரச்சனைன்னு இல்லை, நீங்க அடுத்தவனை என்ன செய்றீங்க, வேணும்னே பாத்ரூம்ல வச்சு நீங்க வேற மாதிரி எல்லாம் நடந்துக்கிறீங்கன்னா என்ன, சின்ன பையலை விட்டு அடிக்க சொல்றது, அவனை கிண்டல் பண்றது, உருவ கேலி செய்யறது, இது எல்லாமே வந்து எந்த சட்டத்துலதான் வரும், போஸ்கோ சட்டத்துலதான் வரும். அப்ப உங்களுக்கு தவறு நடந்தா மட்டும்தான் போன் பண்ணுவாங்கன்னு இல்லை, நீங்க யாரையாச்சும் உங்களுக்கு மாட்டினா நீங்களே கூட மாட்டலாம். அதனால என்ன செய்யணும், நீங்களும் பாதுகாப்பாக இருக்கணும், மற்றவங்களையும் தொந்தரவு பண்ணாம இருக்கணும்.